ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு சரியாயிருச்சு ஓரளவுக்கு. இருந்தாலும் அந்த இருமல் தான் இருக்குது. மற்றபடி அந்த பொண்ணு பிளாஸ்டிக்லாம் எடுத்து வச்சாங்க. ஆனால் கொஞ்சம் ஆற வேண்டியது இருக்குன்னு களிம்பு மட்டும் எழுதி தந்துருக்காங்க. களிம்பு அப்புறம் மாத்திரை எழுதி தந்துருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன கஷ்டம்னு நீங்களாம் நினைப்பீங்க. செலவை பற்றி தான். அப்போலேருந்து இப்போ வரையே நான் செலவை பற்றி தான் நினச்சி கஷ்டப்பட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு காரணமே காசு இல்லையே சாப்பிடலை. காசு இல்லை அப்படின்னு சாப்பிடாம 3 நாளாக வந்து நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது. அந்த செலவு, இந்த பஸ் செலவு, அப்புறம் டீ செலவு. டீக்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. டீயும் வடையும் சாப்பிட்றதே அதிகமாக காசு போயிடுது. இதில் இருந்துட்டு நம்ம இட்லி வாங்கி சாப்பிட்றது, ஒரு காய் வாங்கினோம்னா காய் கூட அதிகம் இல்லை காசு. அப்படி ஒவ்வொன்றையா யோசித்து சாப்பிடாம கிடந்து தான் அந்த காய்ச்சல் வந்ததுக்கு காரணமே. ஏன்னா ஏற்கனவே கீரி இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டால் தானே நல்லா இருந்திருக்கும். அது சாப்பிடாதனாலேயே நல்லா ஏற்றி விட்டுருச்சு. இப்படியே டொயிங்கு நாயி சாப்பாடு எதுவுமே எடுத்துக்க முடியாமல், எடுத்தாலும் அது வாமிட் வர்ற மாதிரி அப்படியே ஆயிடுச்சு. 4 நாளாக நான் எதுவுமே சாப்பிடலை. உண்மைக்கு என் மேலே பொதுவாக நான் யார் மேலேயும் நான் இது பண்ண விரும்பலை. என் மேலே பொதுவாக நான் வந்து 4 நாளாக சாப்பிடாம ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்லைங்க. 4 நாளாக வந்து அவங்க வந்து ஊசி போட்டாங்க. ஆனால் அதில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, தலைவலியோ வாமிட் நிற்கிறதோ எதுவுமே ஆகலை. அப்புறம் 4ஆவது நாள் நைட்டு தான் வந்து அதுக்குள்ள மருந்தே போட்டிருந்துருக்காங்க நைட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக அந்த தலைவலி, பல்லு வலி எல்லாமே கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் போயிட்டு இருந்தது. எப்படியோ ஏதோ நடந்து வந்தாச்சு. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அதோட கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதே மாதிரி என்னை வந்து எனக்கு வந்து எல்லாருமே சொல்லியிருந்தேங்க, அக்கா சரியாயிடும் நாங்கள் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒருத்தங்க வந்து ஒரு சில பேர் காசு போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ காசு இருக்குதுன்னா வாடகை கொடுக்கணும் இல்லையா? அதுதான் யோசனை. வாடகை நம்ம கொடுக்காம இங்கே வச்சுருப்பாங்களே நம்மளை பொது இடத்துல. அதுவும் மாதத்தில் நம்ம வந்து எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு எப்போவுமே எனக்கு அந்த யோசனை தான் எனக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்குது. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னு என் மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது 10ஓ 5ஓ சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். இதுலேயும் வரும் என் இன்கம் வந்து வரும். இந்த மாதம் வராது, எனக்கு ஜூலையில் வராது, ஆகஸ்ட்டில் தான் வரும். அது வரைக்கும் நமக்கு செலவுக்கு யார் காசு தருவா? அதை நம்ம யோசிக்கணும்ல. இதே ஆனால் நீங்கள் சொல்கிறதுல உண்மை தான். இதே நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வேலை தேடிக்கிட்டால் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கும் எப்பவும். அதுக்காண்டி தேடலாம்ங்கிற ஒரு ஐடியா எனக்குலாம் இருக்குது. தேடினா நமக்கும் வந்து வேலை தருவாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, பார்க்கலாம். ஃபைனலி உங்களோட விருப்பம், உங்களுடைய
எப்படி சொல்கிறது, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நம்ம வர்ஷாப் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். வர்ஷாப் இப்போ காட்டலைன்னு இருக்கிறீங்கல்ல சார். அழகு பண்ணி எப்படி பார்க்க யார் இது? அச்சோ ஆய்க்கலிருங்க. அச்சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கட் பண்ணி போட்டிருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து அங்கே இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.